Then it also means the judges can perform their duties without fear or favor. Okay, that means judges வந்துட்டு நீங்க இப்படிதான் இருக்கணும். ஜட்ஜஸ் யாருமே ஒரு ஆர்டர் பண்ண முடியாது. ஓகே, அவங்களுக்கு ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் என்ன நினைக்கும், அந்த கவர்மெண்ட் என்ன நினைக்கும், எக்ஸ்கியூஸ், இந்த கவர்மெண்ட் என்ன நினைக்கும், அந்த கவர்மெண்ட் என்ன நினைக்கும் அப்படிங்கிற அந்த பயம் வேண்டாம். இல்ல இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி பேசலாம், இந்த மாதிரி நடக்கும், நம்ம வந்துட்டு அடுத்த ஒரு போஸ்டிங் போலாம், நமக்கு ஒரு இல்ல நமக்கு ஒரு ஃபேவர் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் அவங்க யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா ஜுடிஷியரி அப்படிங்கிறது ஜுடிஷியரி பவர் யாருக்கிட்ட இருக்கும், பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்கும். ஓகே, ஸோ எந்த ஒரு பார்ட்டி இருந்தாலும் அந்த பார்ட்டியை நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு does not mean that the judiciary functions arbitrarily and without any accountability. It is accountable to the constitution of the country. So what is arbitrarily? Arbitrarily என்னங்க? If you know இல்லைன்னா வேற எதுவும் இல்லைங்க, தண்ணி செய்ய, தட் மீன் இண்டிபெண்டா இருக்காங்க. அந்த இண்டிபெண்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இல்லை அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. சரிங்களா? தே ஆர் அக்கௌண்டபிள், அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு. யாருக்கு? தே ஆர் அக்கௌண்டபிள் டு தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி கண்ட்ரி. ஓகே, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு அவங்க பொறுப்பா நடந்துக்கணும். Am I clear? Is my point clear and easy? ஈஸியா புரியுற மாதிரி தான் ஸ்லைட்ஸ் போட்டிருக்கேன். ஈஸியா இருக்குங்களா? Someone reply me. Am I audible? Yes, ma'am. Yes. Is my points clear? My points clear இருக்கா உங்களுக்கு? Yes. Okay, thank you. So, structure. நம்மளோட இந்தியன் ஜுடிஷியரியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். இந்தியா இஸ் a single integrated judicial system. ஓகே, ஸோ ஒரே ஒரு சிஸ்டம் தான் இருக்கு, ஒரே ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம் தான் இருக்கு. தட் இஸ் இன்டெகிரேட்டட். இன்டெகிரேட்டட்னா ஒன்னோட ஒண்ணு சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹவு, அது எப்படி அப்படிங்கிறது இங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சர் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட ஹையரார்கி. ஓகே, ஜுடிஷியரியோட ஹையரார்கில வந்துட்டு டாப்ல இருக்கிறது என்னங்க? சுப்ரீம் கோர்ட். ஓகே, சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு டாப்ல இருக்கு. and then high court, and then district courts, and then subordinate courts. சரிங்களா? இது மட்டும் இல்லாம இன்னும் சில கோர்ட்ஸ் இருக்கு, அந்த கோர்ட்ஸ் நம்ம பின்னாடி போக போக பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ அது மட்டும் இல்லாம இது இல்லாம இருக்கிற மீதி எல்லாமே நம்ம அடுத்த பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் தான் வந்துட்டு இருக்கிறதுலயே ஹையஸ்ட் பவர். அண்ட் அதோட பவர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். இட்ஸ் டெசிஷன் ஆர் பைண்டிங் ஆன் ஆல் கிரவுண்ட்ஸ், ஆல் கோர்ட்ஸ். ஐ மீன், ஓகே, இந்த பிக்சர் கிளியரா தெரியுதுங்களா? Yes, ma'am. Yes, okay. Yes, ma'am. So, its decisions are binding on all courts, can transfer judges of high courts. High court or judges Supreme Court like judges transfer பண்ணிக்கலாம். Can move cases from any court to itself. எந்த கோர்ட்ல நடக்கிற கேஸ் வேணும்னாலும் சுப்ரீம் கோர்ட் எடுக்கலாம். அவங்க வந்துட்டு அதை பத்தி பேசலாம், அவங்க வந்து அதை பத்தி ஒரு டெசிஷனுக்கு வரலாம். ஓகே, தென் கேன் டிரான்ஸ்ஃபர் கேசஸ் ஃப்ரம் ஒன் ஹை கோர்ட் டு அனதர். ஒரு ஹை கோர்ட்ல இருந்து இன்னொரு ஹை கோர்ட்டுக்கும் ஒரு கேஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் தி சுப்ரீம் பவர்ஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். அண்ட் தென் ஹை கோர்ட் கேன் ஹியர் அப்பீல்ஸ் ஃப்ரம் லோயர் கோர்ட். இதோட லோயர் கோர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஹை கோர்ட்டுக்கு கீழே இருக்கிற
எந்த கோர்ட்டோட அப்பீல் வேணும்னாலும் அதாவது மேல்முறையீட்ட வேணும்னாலும் ஹைகோர்ட் ஏத்துக்கலாம். கேன் இஷ்யூ ரிட்ஸ் ஃபார் ரிஸ்டோரிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கான ரிட்ஸ் நம்ம கொஞ்சம் ஒரு 4 ரிட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த ரிட்ஸை வந்துட்டு ரிஸ்டோர் பண்ணலாம். ஓகே, ஃபண்டமெண்டல் கேஸ் ரைட்ஸோட கேசஸ் வந்துட்டு ஹைகோர்ட்ல போடலாம். அண்ட் கேன் டீல் வித் கேசஸ் வித்தின் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி ஸ்டேட். அந்த ஸ்டேட்டுக்குள்ள என்ன நடந்தாலுமே அந்த ஹைகோர்ட் வந்துட்டு அந்த கேஸ் எடுத்துக்கலாம். ஓகே, எக்ஸசைசஸ் சூப்பர் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஓவர் கோர்ட்ஸ் பிலோ இட். இதுக்கு ஹைகோர்ட்டுக்கு கீழே இருக்கிற அத்தனை கோர்ட்ஸ் மேலேயும் உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கு. ஓகே, இது வந்து ஹைகோர்ட்ஸோட பவர். தென் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ். ஸோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்ல என்ன நடக்குது, அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ள என்னெல்லாம் பிரச்சனை நடக்குதோ ஸோ அதை வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் எடுத்துக்கலாம். அண்ட் இல்ல அந்த அதோட லோவர் கோர்ட்டுல சபார்டினேட் கோர்ட்ஸ்ல இருக்கிறவங்க அப்பீல் பண்ணாங்கன்னா அதை வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு சீரியஸ் கிரிமினல் அஃபென்சஸ் எல்லாம் நடந்துச்சுன்னா அதன் மேல டிசிஷன்ஸ் எடுக்கிறது வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்க்கு உரிமை இருக்கு. ஓகேங்களா? தீஸ் ஆர் தி பவர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ். அண்ட் தென் comes subordinate court. So the subordinate court ஓட என்ன, consider cases of civil and criminal nature. So civil கேஸா கிரிமினல் கேஸா, ஓகே என்ன நடந்தது, if it is a small case அவங்க and if they are satisfied there itself இங்கே வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இஃப் நாட் இவங்க வந்துட்டு அடுத்து அவங்களோட ஹையர் கோர்ட்டுக்கு போகலாம். இது புரிஞ்சதுங்களா? The Supreme Court, High Court, District Courts and Subordinate Courts. புரிஞ்சதுங்களா அவங்களோட பவர்ஸ்? Yes or no? I want everybody's answer. 1 yes, 2 yes, 2 பேர் தான் சொல்லிருக்காங்க. மேம் ஒன் டவுட். சொல்லுங்க சந்தோஷ். மேம் சபார்டினேட் கோர்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் உள்ள இருக்குங்களா இல்ல தனியா இருக்குங்களா? டிஸ்ட்ரிக்ட் குள்ள. ஓ, அதுக்கு என்னென்ன கேஸ் கீழ இருக்கும் இல்லைங்களா சந்தோஷ்? கோர்ட்ஸ் நம்மளோட தாலுக் கோர்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, முன்சிபல் கோர்ட்ஸ். முன்சிபல் கோர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம இப்போ உங்களுக்கு ஒரு பிளாக் இருக்குன்னா அந்த பிளாக்ல ஒரு தனி கோர்ட் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதுதான் வந்துட்டு சபார்டினேட் கோர்ட்ஸ் அப்படின்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த வாட் ஆர் த சபார்டினேட் கோர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட அடுத்தடுத்த ஒரு ஸ்லைட்ல உங்களுக்கு ஒரு ஸ்லைட்ல உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்க, நான் காமிக்கிறேன். ஸோ இந்த பிக்சர் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இது இந்த சைடு பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன் கோர்ட்ஸ் இருக்கா? எஸ் சந்தோஷ். எஸ் மேம். ஸோ அதுல வந்துட்டு சிவில் அண்ட் கிரிமினல்னு சொல்லி தனித்தனியா இருக்கு. அதுல வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு, செஷன் கோர்ட்னு தனியா இருக்கு, சப் கோர்ட், பிரின்சிபல் ஜூனியர் சிவில் ஜட்ஜ் கோர்ட், முன்சிப் கோர்ட். அதாவது முன்சிப் கோர்ட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இருக்கிறதுலயே கடைசியான கோர்ட். ஐ மீன் நம்மளோட பிளாக் லெவல்ல இருக்கிற கோர்ட். ஸோ இந்த எல்லா கோர்ட்ஸுமே வந்துட்டு சப்பார்டினேட் கோர்ட்ஸ் கீழே தான் வரும். ஓகே 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 மேம். மிலிட்டரி கோர்ட் வந்து எதுக்கு வரும்? மிலிட்டரி கோர்ட், ஸோ தட் இஸ் a completely a different one. ஓகே, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்காக இருக்கிற அத்தனை டிபார்ட்மெண்ட்ஸுமே வந்துட்டு that comes under external affairs, sorry internal affairs. சரிங்களா? உள்துறை அமைச்சர் கீழே தான் வரும். அண்ட் அது வந்துட்டு நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில தான் வந்துட்டு டீல் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கும் இந்த ஜுடிஷியரிக்கும் எந்த சம்மந்தமும் வராது. அண்ட் தே ஹேவ் டிஃப்ரெண்ட் லா. ஓகே, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்காக இருக்கிற லாவே வேற, அண்ட் அவங்களுக்கு இருக்கிற லா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் லா. ஓகே, எஸ், ஐம் ஹாப்பி அட் லாஸ்ட். ஏன்னா அன்மியூட் பண்ணிட்டு அந்த கிட்ட क्वेश्चन கேக்குறீங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்
சோ இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு நம்ம இங்க 4 பார்த்தோமா, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அண்ட் சப்பார்டினேட் கோர்ட். அதர் தேன் திஸ் நம்ம கிட்ட நம்மளோட டிவிஷன்ஸ்ல என்னெல்லாம் வரும்னு இந்த சப்பார்டினேட் கோர்ட்ஸ்லயே வந்துட்டு கிரிமினல் அண்ட் சிவில் சொல்லி 2 டிபார்ட்மெண்ட்ஸா பிரியும். ஸோ அங்க வந்துட்டு கிரிமினல் கோர்ட் அண்ட் சிவில் கோர்ட். நீங்க கோர்ட்லயே கொஞ்சம் இஃப் யூ கெட் அ சான்ஸ் நீங்க வந்துட்டு கோர்ட்டுக்கு போக முடிஞ்சது, அது வந்துட்டு ஐ மீன் ஜஸ்ட் ஃபார் விசிட், ஓகே, விசிட் பண்ண முடிஞ்சது, உங்களால அங்க அப்சர்வ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா எஸ் யூ கேன் பி அன் அப்சர்வர் ஆல்சோ. ஓகே, இது தெரிஞ்சுக்கோங்க, இங்க அப்சர்வரா இருக்கலாம். அண்ட் அப்படி இருந்தீங்கன்னா இஃப் யூ ஹேவ் தட் இன்ட்ரெஸ்ட் அங்க போய் பாத்தீங்கன்னா கிரிமினலுக்காக தனியா கோர்ட் இருக்கும், சிவிலுக்காக தனியா கோர்ட் இருக்கும். ஓகே, ஸோ வாட் இஸ் கிரிமினல் லா அண்ட் வாட் இஸ் சிவில் லா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கிரிமினல் லா வந்து தீஸ் டீல்ஸ் வித் தி கமிட்டிங் ஆஃப் கிரைம். ஏதாவது ஒரு பர்சனோ இல்ல என்டிட்டினா வந்துட்டு ஏதாவது ஒரு கம்பெனியோ ஏதோ ஒரு நிறுவனம் இருக்கு இல்லைங்களா, ஏதோ ஒரு நிறுவனமோ ஏதாவது ஒரு கிரைம் கமிட் பண்ணிட்டாங்கன்னா அதை விசாரிக்கிறது தான் வந்து கிரிமினல் லா. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் யாரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவாங்கன்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கிரைம் ஃபைல் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கோர்ட் வந்துட்டு அது டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, தென் சிவில். சிவில் வந்துட்டு நம்மளோட நார்மல் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்றாங்க இல்லைங்களா, இப்போ நமக்கு இருக்கிற ரைட்ஸை ஒருத்தவங்க பறிக்க முயற்சிக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு கிடைக்க வேண்டிய ரைட்ஸ் நமக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்கன்னா, so there comes civil law. Okay, then சுப்ரீம் கோர்ட்ல வந்துட்டு 3 ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. ஓகே, 3 ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் இருக்கு. so what are they அப்படின்னா ஒரிஜினல்ல என்ன, ஒரிஜினலா டைரக்டா அங்கேயே போய் கேஸ் போடுறாங்க. jurisdiction is nothing but cases, types of cases. ஓகேங்களா, டவுட் இருக்கா? சோ ஃபர்ஸ்ட் ஒரிஜினலா ஒரு கேஸ் டைரக்டாவே அங்க போடுறாங்க அப்படின்னா தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைப். நெக்ஸ்ட் டைப் இஸ் அப்பலேட். அப்பலேட் அப்படின்னா என்ன அப்படின்னா அப்பீல் பண்றாங்க, மேல்முறையீடு பண்றாங்க. ஓகேங்களா, இல்ல எங்களுக்கு வந்து இந்த கோர்ட்ல எங்களுக்கு இந்த தீர்ப்புல எங்களுக்கு இது இல்ல, உடன்பாடு இல்ல, எங்களுக்கு வேற தீர்ப்பு வேணும், ஆர் we don't deserve this punishment, okay, we need justice அப்படிங்கும்போது we go and appeal to the higher court, that is supreme court. so அந்த supreme courtல போறது வந்து appellate. and then third is advisory. அதாவது ஆலோசனையால நம்ம போடுறது. அதாவது இப்போ ஒரு கேஸ் நடக்குதுன்னு வைங்களேன், இப்போ ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே இப்போ ஒரு கவர்மெண்ட்டுக்கும் இல்ல இன்னொருத்தவங்களுக்கும் இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, லைக் மேபி லேண்ட் அதை பத்தி ஏதாவது. ஸோ அப்போ வந்துட்டு நம்மளோட அட்டார்னி ஜெனரல் இருக்காங்க இல்லைங்களா, ஸ்டேட் அட்டார்னி, ஸோ அவங்க வந்துட்டு சொல்லலாம், ஓகே நம்ம அட்வைசரி போட்டு வில் கோ டு சுப்ரீம் கோர்ட், சுப்ரீம் கோர்ட்ல நம்ம போகலாம், ஹை கோர்ட்ல நமக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவங்க போடுறது வந்துட்டு சேம், நத்திங் லைக் அப்பீல் பண்ற மாதிரியே தான், தட் இஸ் அட்வைசரி. ஓகே, இந்த 3 டைப் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் புரிஞ்சதா? ஜஸ்ட் லெட் மீ நோ எஸ் ஆர் நோ. கிளாஸ்ல இருக்கீங்கன்னு தெரியணும்ல எனக்கு. வாய்ஸ் கிளியரா இருக்கு தானேங்க? ஒன் இயர்ஸ். நீங்க மீதி எல்லாம் வினோதினி, அஸ்னி, ஷாலினி, ரூபாஸ்ரீ, சந்தோஷ். மேம் செகண்ட் பாயிண்ட் ஒரு டைம் சொல்றீங்களா? நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன் சந்தோஷ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். என்னன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஒரிஜினல், தட் இஸ் அது என்ன அப்படின்னா டைரக்டாவே சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போடுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரிஜினல் சொல்லுவாங்க. செகண்ட் அப்பலேட். அப்பலேட் அப்படிங்கிறது நத்திங் பட் அப்பீல் பண்றோம், நாங்க மேல்முறையீடு பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா,
நம்ம நியூஸ்ல நல்லா கேட்டது வந்து மேல்முறையீடு அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ தட் இஸ் அப்பலேட். அண்ட் தேர்ட் இஸ் அட்வைசரி. அட்வைசரி அப்படின்னா ஆலோசனைப்படி அப்படிம்பாங்க. அதாவது நம்மளோட அட்டார்னி ஜெனரல் ஆஃப் ஸ்டேட்டுக்காக ஒரு அட்டார்னி இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அவங்க வந்துட்டு அவங்களோட அட்வைஸ் படி நம்ம டைரக்டாவே சுப்ரீம் கோர்ட்ல நம்மளோட கவர்மெண்ட்டோ இல்ல கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டவங்களோ வந்துட்டு போடுறது வந்து அட்வைசரி. ஓகே ஓகே. Next one. Jurisdiction of the Supreme Court is mentioned in articles. Please note these articles 131, 133, 136 and 143 of the Constitution. Please note these articles. Ma'am? சொல்லுங்க. மேம் சுப்ரீம் கோர்ட்ல டைரக்டா கேஸ் அப்பீல் பண்ண முடியுமா மேம்? Why not? ஏங்க போட முடியாது? மேம் டவுட்டா இருந்தது. புரியல. மேம் டவுட்டா இருந்துச்சு மேம், அத கேட்டேன். இல்ல இஃப் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு, just for an example, okay, and we have an issue with Bangalore people கூட நமக்கு ஒரு இஷ்யூ இருக்கு, சரிங்களா? ஓகே, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? டைரக்டா பெங்களூர்ல போய் தான் நம்ம வந்துட்டு அந்த இஷ்யூக்காக அந்த இஷ்யூ இஃப் தட் இஷ்யூ இஸ் happened in பெங்களூர்ல அந்த வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம கர்நாடகா கோர்ட்டு தான் நம்ம போய் நம்ம கேஸ் போட முடியும், கரெக்டுங்களா? அண்ட் அந்த கர்நாடகா கோர்ட்லயே நமக்கு டைரக்டா நமக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வில் டேக் திஸ் காவிரி கேஸ்ங்க, சரிங்களா? காவிரி கேஸ் எடுத்துக்கலாம். பட் இது வந்துட்டு இந்த தேர்ட் டைப்ல தான் வரும், இந்த அட்வைசரி டைப்ல தான் வரும். ஓகே, இவன் தான் நான் உங்களுக்கு சொல்றேன், எக்ஸாம்பிளா உங்களுக்கு சொல்றேன். இப்ப காவிரி மேலாண்மை வந்துட்டு இப்ப நமக்கு கொடுக்குறாங்க வைங்க. நம்ம இந்த காவிரி ப்ராப்ளம்னா நம்ம டைரக்டா என்ன பண்ண முடியும்? ரெண்டு கவர்மெண்ட்குள்ள பேசி தீரல, என்ன பண்றோம்? தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாடு ஹைகோர்ட்லயும் போட முடியாது, கர்நாடகா ஹைகோர்ட்லயும் போட முடியாது. தமிழ்நாட்டுல போட்டா தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, கர்நாடகாவுக்கு போட்டா கர்நாடகாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிம்பாங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? we are directly going to the Supreme Court. Yes, question கேட்டது யாருங்க? ஓகே மேம், தேங்க் யூ. ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம டைரக்டா தான் நம்ம போய் போட முடியும். அண்ட் ஆக்சுவலா இந்த காவிரி கேஸ் வந்துட்டு அட்வைசரியில தான் வரும், சரிங்களா? டைரக்டா சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் கேஸ் போட்டுக்கலாம்.